ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியில் புதுசாக வந்திருக்கிற இமேஜ் 2 அப்படின்ற ஒரு மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனில் என்னென்ன மாதிரியான ஹை ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இமேஜை ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் மாடல் 2ல பண்ண அதே இமேஜஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு யூஐ டிசைன் பண்ணணும்னாலும் யூஐ பண்ணிக்கலாம். பட் ஏஐ யூஸ் பண்ணி மட்டும் நம்ம யூஐ பண்ணால் ரொம்ப பிரயோஜனம் கிடையாது. அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு தனியாக தரேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எப்படி வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம், அந்த இமேஜை எப்படி ஜென்ரேட் பண்ணி அதை வந்து எடிட்டபிளாக எப்படி நம்ம மாற்றலாம், நம்மளுடைய ஒர்க்கில் எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் இமேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்க்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிலாம் இல்லாமல் எப்படி வந்து நம்மளுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஐயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இமேஜ் 2ல ஜென்ரேட் பண்ணது தான். இது புது மாடல். ஆனால் ரொம்ப செம்மையாக பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வேற ஒரு டிசைனில் எப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஸோ அதில் இருக்கிற விஷயத்தை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து யோசிப்பீங்க, எனக்கு வந்து ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ண தெரியல ப்ரோ, ஸோ எனக்கு வந்து ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம அதை வந்து எப்படி வேற ஒரு இமேஜிலேருந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் எடுத்துக்கணுமோ நம்ம அதை எடுத்துகிட்டு, ஸோ நம்ம இந்த ப்ராம்ப்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம ஒரு இமேஜை நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு நம்ம அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண இதை வந்து எப்படி எடிட்டபிளாக மாற்றுறது. எடிட்டபிள் அப்படின்னா இது எல்லாமே ஒரு லேயர்ஸாகவே மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பர்டிகுலர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, பின்னாடி பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் இருக்கா இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனுவலாக நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு முறையும் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு இமேஜ்லேருந்து எப்படி ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ப்ராம்ப்டை எப்படி நம்ம வந்து ரியல் டைமில் சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் லேயர்ஸாக எப்படி மாற்றுறது. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்ட்ரெஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இந்த வெப்சைட்க்கு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒரு இமேஜை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எதனா ஒரு இமேஜோ இல்லை எனக்கு வந்து பர்டிகுலராக தெரிஞ்ச விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். சரிங்களா? இப்போ கான்ட்ராக்ட்னு போடுறேன் அப்படின்னா, ஸோ கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும். போஸ்டர் அப்படின்னு போடுங்க. ஸோ கான்ட்ராக்ட் போஸ்டர் டிசைன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டரோ, இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்டர் நான் எடுத்துக்கிறேன், இதே மாதிரி எனக்கு வேணும், ஆனால் எனக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வேணும்னா ஜஸ்ட் இதை எடுத்துக்கங்க. இதை வந்து காப்பி மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுளில் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு கூகுளில் நார்மலாக ஜெமினிக்கு போங்க. சரிங்களா? ஜெமினியில் போயிடுங்க. கூகுள் ஜெமினியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் எதுவோ அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஜெம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நியூ ஜெம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்போ ப்ராம்ப்டோ இல்லை ப்ராம்ப்ட் அப்படின்னு எனக்கு கொடுங்க. இதில் வந்து ப்ராம்ப்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? இதில் போய்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. வென் ஐ அப்லோட் எ இமேஜ் யூ கேன் ஜெனரேட் தி கண்டென்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் இமேஜ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகேங்களா? இமேஜ் டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இமேஜை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை நான் எடுத்து போட்ட உடனே எனக்கு அது என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு முறையும் நீங்கள் வந்து அதுக்கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தேவையில்ல. ஒரு இமேஜ் எடுத்து போட்டாலே அதுவாகவே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு அந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி இந்த இமேஜ் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி
அந்த இமேஜே எனக்கு விஷுவலைஸாக கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா விஷுவலைஸாக கொடுக்குதுங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் ஆஸ் எ சிங்கிள் ப்ராம்ப்ட். ஓகேங்களா? கம்பைன் ஆஸ் எ சிங்கிள் ப்ராம்ப்ட்னு கேட்குறேன். இப்போ இது சிங்கிள் ப்ராம்ப்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. இப்போ ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் B2B ஃபார்மேட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் ஃபார்ம் த ஹேண்ட்ஷேக் பிட்வீன் தி டாக்டர் வியரிங் தி. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ ChatGPTயில் போயிடுங்க. ஸோ ChatGPTயில் நான் வந்திருக்கேன். ஸோ ChatGPTயில் வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த சைஸ் வேணும் இல்லை ஸ்கொயர் ஷேப் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஜென்ரேட் பண்ண அந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 ரெஸ்பான்சஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான இமேஜஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ கீழே கால் அஸ் நவ் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸை பின்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை வந்து கூகுளில் வேறு எதனா ஒரு வெப்சைட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து அந்த இமேஜை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி நீங்களாகவே இதை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ப்ராம்ப்டே வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராம்ப்ட் SREF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த மூவி போஸ்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்திங்கனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுலேருந்து இந்த மூவி போஸ்டருக்கான இந்த ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜென்ரேட் பண்ண இந்த இமேஜில் எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டை நான் மாற்றணும், எனக்கு வந்து இதில் இருக்கிற இந்த லைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற ஐகான்ஸ்லாம் எனக்கு தேவையான ஐகான்ஸ் எதனா மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு போய்ட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்வாக்குள்ளே வந்துடுங்க. ஸோ கேன்வாக்குள்ளே வந்த உடனே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் canva.com அதாவது canva.comக்குள்ளே வந்துட்டிங்கனாலே இதில் வந்து மேஜிக் லேயர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கொடுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்த பிறகு அந்த பேனர் இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு அந்த இமேஜ் அப்லோட் ஆகிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இடத்துல வருங்க, நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இமேஜ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஓப்பன் எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குதா, ஸோ அதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த இமேஜ் எனக்கு வந்துடுச்சு. இப்போ எனக்கு பாருங்கள், அங்கே எனக்கு என்னென்ன தேவையோ லேயர்ஸாக இது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த செப்பரேட்டாக க்ரியேட் ஆன இமேஜில் நீங்கள் எதனா எடிட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், இதில் இப்போ நீங்கள் எந்த எடிட் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதெல்லாம் வேணான்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இமேஜஸும் வேணான்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வேறு கூட மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஐகான் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஐகான் மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம், இங்கே லோகோ மாற்றினாலும் லோகோ மாற்றிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ண பிறகு நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து கன்வெர்ட் PNGஓ இல்லை JPEGஓ கொடுத்து ஈஸியாக உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த AI டூல் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ரோத் பண்ணிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய டைம் கன்சியூம் ஆகும். நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒர்க்கும் பண்ண முடியும், ப்ளஸ் டைம் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸுடைய பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து டைம் அதிகமாக எடுத்து பண்ணிங்கன்னா பழைய ஒர்க்கை விட இப்போ டைம் வந்து கன்சியூம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ AI யூஸ் பண்ணுறதுனால ஸோ AI கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பட் AI ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே க்ரோ ஆகுங்க. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.